ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வீடியோ வந்து டாபிக் பற்றி பார்க்க போகிறோம். அப்படின்னா லாஸ்ட் நைட் நீங்கள் லவ் பண்ண பர்சன் உங்களை பற்றி என்ன திங்க் பண்ணாங்க, இந்த ரிலேஷன்ஷிப்பை பற்றி அவங்க திங்க் பண்ணாங்களா, ஸோ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஜெர்னல் ரீடிங், டைம்லெஸ் ரீடிங், எப்போ இந்த வீடியோ பார்க்குறீங்களோ அப்போ உங்களுக்கு ரெஸ்ட் ஆகிட்டு தான் இருக்கும். ஸோ ஜெர்னல் ரீடிங்னால எல்லாருக்கும் எல்லா இன்ஃபர்மேஷனும் மேட்சாக இருக்குன்னு அவசியம் கிடையாது. உங்கள் லைஃப் கூட மேட்ச் பண்ணி உங்களுக்கு தேவையான பாசிட்டிவான இன்ஃபர்மேஷன் எடுங்க, நெகட்டிவான இன்ஃபர்மேஷன் எடுத்துக்கோங்க. ஓகேவா? அதை யாருக்காவது போஸ்ட்டாக ரீடிங் வேணும், ஹீலிங் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு வாட்ஸ்அப் நம்பர் கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. அதை இப்போ வீடியோக்குள்ள போகலாம். Eight of Swords, Three of Pentacles, Ten of Swords, King of Swords, Four of Swords, Four of Cups. Justice, Sun, Page of Wands, Ace of Swords, Six of Swords, King of Cups. So bottom of the deck, Hanged Man. Patience, turning in, clunging to the faust, compromise, is hashtag, adventure, innocence, understanding, traveling, outsider, suppression, new vision. Inner voice. ஓகே, தென் இன்றைக்கி அந்த டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா லாஸ்ட் நைட் நீங்கள் லவ் பண்ணுற பர்சனோட தாட்ஸ் என்ன, ஃபீலிங்ஸ் என்ன, எமோஷன்ஸ் என்ன, கரண்ட் சுச்சுவேஷன் என்ன, ஸோ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ போஸ்டைஸ் ரீடிங் கிடையாது, கலெக்டிவ் ரீடிங், ஜெர்னல் ரீடிங், டைம்லெஸ் ரீடிங். யாருக்கு ரெஸ்னேட் ஆகும் அவங்க மட்டும் எடுத்துக்கோங்க, மற்றவங்க எதுவும் ஃப்ரீயாக விட்டுடுங்க. ஓகே, தென் நான் போடுறதுனால பையனை பற்றி பேசுகிறேன். சரி, வீடியோ பார்க்குறவங்க ஆப்போசிட்டாக சேஞ்ச் பண்ணி எடுத்துக்கோங்க. தென் இப்போ வீடியோக்குள்ளே போகிறோம். ஓகே ஓகே தென் எனக்கு இதில் ஃபீல் ஆகிற விஷயம் என்னென்னா, கரண்ட்லி வந்து மேபி வீடியோ பார்க்குறவங்க வந்து யாராவது ப்ரெக்னெண்ட்டாக இருக்கலாம். ஓகே, ப்ரெக்னெண்ட்டான உமனாக இருக்கலாம். ஓகே, ஸோ கரண்ட்லி வந்து வீடியோ பார்க்குறவங்க வந்து ஸ்ட்ராங்காக ஒரு பவுண்டரி செட் பண்ணி வச்சுட்டு కానీ என்னென்ன அந்த ரிலேஷன்ஷிப்பில் எத்தனையோ வாட்டி நீங்கள் ஹர்ட் ஆகிட்டு. ஓகே, இனியும் நம்ம ஹர்ட் ஆகக்கூடாது. மேபி இந்த ரிலேஷன்ஷிப்பில் உங்களுக்கு நேம் டேமேஜ் ஆகிருக்கலாம், 4 பேர் உங்களை குறை சொல்கிற மாதிரி சுச்சுவேஷன் உருவாகிருக்கலாம், 4 பேர் முன்னாடி கேவலப்படுற மாதிரி சுச்சுவேஷன் உருவாகிருக்கலாம். தென் ஸோ இந்த பர்சன்கிட்டேயும் நீங்கள் வந்து ஹர்ட் ஆகிட்டு, சுற்றி இருக்கிறவங்ககிட்டேயும் ஹர்ட் ஆகிட்டு. ஸோ இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஹர்ட் ஆனனால கரண்ட் சுச்சுவேஷன் நீங்கள் ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு பவுண்டரி நீங்கள் செட் பண்ணி வச்சுட்டு. కానీ என்ன அப்படின்னா, இனிமேல் அந்த ரிலேஷன்ஷிப்பில் ஆக்ஷன் எடுக்க போகிறதும் கிடையாது, ஒர்க் பண்ண போகிறதும் கிடையாது. ஏன்னா நான் ஆக்ஷன் எடுக்க எனக்கு ஹர்ட்டு மட்டும்தான் கிடச்சிட்டே இருக்குது. பட் நான் எதிர்பார்க்குற ஒரு சக்ஸஸ் கிடச்சிட்டு இல்லை. ஸோ அதனால் கரண்ட்லி இந்த ரிலேஷன்ஷிப்பில் நம்ம இனி எந்த ஒரு ஆக்ஷன் எடுக்க வேண்டாம், கால் பண்ண வேண்டாம், மெசேஜ் பண்ண வேண்டாம். எந்த தூரத்துக்கு ரிலேஷன்ஷிப்
போகட்டும். தென் கரண்ட்லி இப்போ உங்களுக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு விஷயம் சைலன்ஸு, பேஷன்ஸ் தான். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு பர்சனுக்காக நம்ம போராடுறோம். நம்ம எத்தனையோ எஃபோர்ட் கொடுக்குறோம். எத்தனையோ பேரை நம்ம வந்து வெறுத்து ஒதுக்கி இந்த ஒரு பர்சன் மட்டும் நம்ம வந்து போதும் நம்ம முன் வந்து நிற்கிறோம். பட் அப்போஸ் இருக்கிற பர்சன் வந்து மைண்ட் கேம் களிக்கிறாங்க, சீட்டிங் பண்ணுறாங்க. ஸோ நமக்கு ப்ராப்பரான ஒரு ட்ரஸ்ட் இல்லைன்னு சொல்லும்போது, ப்ராப்பரான ஒரு பிடி இல்லை, ஒரு கிளாரிட்டி இல்லைன்னு சொல்லும்போது, அப்போ அந்த ரிலேஷன்ஷிப்பில் நின்றுட்டு ஒரு காரியமும் இல்லை. அதை நம்ம இந்த ரிலேஷன்ஷிப்பில் மறுபடியும் ஒரு ஆக்ஷன் எடுக்கிறனாலையோ ஒரு எஃபோர்ட் கொடுக்குறனாலையோ நமக்கு தான் இன்னும் நேம் டேமேஜ் ஆகி போகும். நம்ம தான் இன்னும் ஹர்ட் ஆக போகிறோம். ஸோ கரண்ட் சுச்சுவேஷன் பேஷன்ஸ் நீங்கள் படிச்சுட்டு மேபி நீங்கள் சுத்தமாக பேஷன்ஸ் இல்லாத ஒரு பர்சனாக இருக்கலாம். பட் இந்த ரிலேஷன்ஷிப்பில் பேஷன்ஸ் தான் என்ன நீங்கள் படிச்சுட்டு வேறு வழியில் உங்களுக்கு பேஷன்ஸை தள்ளி உங்களுக்கு வேறு வழியில் உங்களுக்கு மனசிலாயிட்டு எஸ் நம்ம என்ன தான் எடுத்து சாண்டி ஓடினாலும் ஒரு பர்சனை ஒரே நாளில் திருத்த முடியாது. ஒரு ரிலேஷன்ஷிப்பில் வரக்கூடிய ப்ராப்ளத்தை இங்கே ஒரே நாள் சரி பண்ண முடியாது. எல்லாத்துக்கும் ஒரு டைம் இருக்குது. எல்லாம் அந்தந்த டைமில் தான் சரியாகும். ஓகே, ஸோ கரண்ட்லி நீங்கள் பேஷன்ஸ் படிச்சுட்டு உண்டு. உங்களுக்கு வலி இல்லை நான் சொல்லவே மாட்டேன். ஷோராக உங்களுக்கு வலி உண்டு. நீ ஆல்ரெடி இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஹர்ட் ஆகிட்டு தென் உங்களுக்கு ஒவ்வொரு நாளுமே பெயின் இருக்கலாம். பட் நீங்கள் பேஷன்ஸ் படிச்சுட்டு சரி பொறுமையாக இருப்போம், வேறு வழி இல்லை. நம்ம இப்போ அவசரப்படுறனாலேயும் அழுறனாலேயும் இங்கே ஒன்றும் சரியாக போகிறது கிடையாது. எல்லாத்துக்கும் காலம் தான் பதில் சொல்லும். எல்லாம் ஒரு பீரியட் ஆஃப் டைமில் சரியாகும். நம்ம வந்து பொறுமையாக இருப்போம். இதை தள்ளி நமக்கு வேறு ஒன்றும் இல்லை. இதை நம்ம வேறு எதுவும் ஆக்ஷன் எடுக்க போனாலும் மறுபடியும் நம்ம ஹர்ட் ஆக போகிறது 110% ட்ரூ. ஸோ அதனால் கரண்ட்லி நீங்கள் ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு பவுண்டரிஸ் இப்போ நான் இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஆக்ஷன் எடுக்க போகிறதும் இல்லை, எஃபோர்ட் கொடுக்க போகிறதும் இல்லை. நான் ஆல்ரெடி ஹர்ட் ஆகிட்டு இனி ஹர்ட் ஆகிறது எனக்கு ஸ்ட்ரென்த் இல்லை, பேஷன்ஸில் நிற்கிறீங்க நம்ம சொல்லலாம். ஓகே, தென் இவரோட வைப்ரேஷன் என்ன கேட்டிங்க அப்படின்னு ஒரு பர்சன் ஆக்சுவலி உங்களை விட்டுட்டு போயிட்டு உண்டு. இவருக்கு வேறு ஆப்ஷன்ஸ் உண்டு. மேபி வேறு ஆப்ஷனுங்கிறது ஃபேமிலியாக இருக்கலாம், தேர்ட் பார்ட்டியாக இருக்கலாம், இல்லை மிக ஸ்பெசிஃபிக்காக ஒரு பர்சனாக கூட இருக்கலாம். ஓகே, இவர் ஆக்சுவலி இவருக்கு வேணும் இவர் ஆக்சுவலி உங்கள் கூட இவர் எமோஷ்னலி கனெக்ட் ஆகிட்டு உண்டு. பட் என்ன தான் வந்து எமோஷ்னலி கனெக்ட் ஆகிட்டு உண்டுனாலும் ஒரு சில பர்சனோட மைண்டு ப்ராக்டிக்கலாக இருக்கும். ஆக்சுவலி நீங்கள் ரெண்டு பேரும் கனெக்டட் இருக்கக்கூடிய ஒரு டைமில் இவருக்கு ஆக்சுவலி ஒரு சில விஷயங்கள் ஃபீல் ஆகிட்டு உண்டு. எஸ் திஸ் பர்சன் சம்திங் ஸ்பெஷலான எனக்கு இவங்க கூட ஏதோ ஒரு பாண்டிங் இருக்குது, ஒரு சோல் கனெக்ஷன் ஃபீல் ஆகுது, இல்லைங்க என் ஆத்மா இந்த ஒரு பர்சனை ட்ரஸ்ட் பண்ணுது. ஓகே, என்னதோ தெரியலை, எனக்கு வேறு யாருக்கிட்டே இல்லாத ஒரு ட்ரஸ்ட், வேறு யாருக்கிட்டேயும் இல்லாத ஒரு ஸ்பெஷல் பாண்டிங் இவங்க கூட ஃபீல் ஆகுது. இவருக்கு பல தடவை ஃபீல் ஆகிட்டு உண்டு. அது மட்டும் இல்லாமல் உங்கள் ரெண்டு பேருக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கலாம். ஓகே, டிஃப்ரென்ஸ் மீன்ஸ் ஏஜ் டிஃப்ரென்ஸ் இருக்கலாம், கலர் டிஃப்ரென்ஸ் இருக்கலாம், ஃபினான்ஷியல் டிஃப்ரென்ஸ் இருக்கலாம். ஓகே, மேரிட்டல் அஃபேர் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம். ஸோ உங்கள் காஸ்ட் ரிலீஜன் டிஃப்ரென்ஸ் இருக்கலாம். ஸோ உங்கள் ரெண்டு பேருக்கும் என்ன இருந்தாலும் டிஃப்ரென்ஸ் உண்டு. ஓகே, அப்போ இந்த ஒரு பர்சன் இவருக்கு ஆல்ரெடி தெரியும். எஸ் நம்ம எத்தனையோ பர்சன்ஸை பார்த்துருக்கோம், பழகிருக்கோம். பட் திஸ் பர்சன் இஸ் ஸ்பெஷலாக இருக்காங்க. இவங்களோட கேரக்டரை பயங்கரமாக அப்ரோச் பண்ணுது. இல்லைங்க ஆத்மா இந்த ஒரு பர்சனை ட்ரஸ்ட் பண்ணுது. இவருக்கு ஒரு எமோஷனல் கனெக்ஷன் அவங்க கூட ஃபீல் ஆகிட்டு மனுஷனோட மைண்டை ப்ராக்டிக்கலாக யோசிக்கொள்ளலாம். இதை விட நமக்கு பெட்டராக வேறு எதாவது கிடைக்கா பார்ப்போம், இதை விட நமக்கு பெட்டராக ஏதாவது அவுட்கம் கிடைக்குதா பார்ப்போம். எமோஷ்னலி கனெக்ட் ஆகிட்டு இவர் இந்த வேர்டு வேறு யாரு கூட இந்த அளவுக்கு எமோஷ்னலி கனெக்ட் ஆகிட்டு இல்லை. எமோஷனல் கனெக்ஷன் வேறு, அட்ராக்ஷனுங்கிறது வேறு. அட்ராக்ஷனுங்கிறது நமக்கு ஈஸியாக வந்துடலாம். எமோஷனல் கனெக்ஷனுங்கிறது வேறு. ஓகே, அது ஸ்ட்ராங் கனெக்ஷன் நம்ம சொல்கிறோம். எமோஷனல் கனெக்ஷன் மீன்ஸ் அது எப்படி நம்ம ஃபீல் பண்ணுறது? ரெண்டு பேரும் நோ கான்ஃப்ளிக்ட் சுச்சுவேஷன் இருந்தாலும் சரி, செப்பரேஷன் இருந்தாலும் சரி, லாங் டிஸ்டன்ஸில் நம்ம இருந்தாலுமே சரி, ரெண்டு பேரும் சுத்தமாக கம்யூனிகேஷனே இல்லாத சுச்சுவேஷன் இருந்தாலும் சரி, அந்த ஒரு பர்சனோட இன்னர் நமக்கு இங்கே ஃபீல் ஆகும். ஓகே, அவங்க சுச்சுவேஷன் நமக்கு இங்கே ஃபீல் ஆகும், அவங்களுடைய இன்னர் நமக்கு இங்கே ஃபீல் ஆகும். தென் அவங்க வந்து நமக்கு துரோகமே பண்ணாலும் அவங்கள மன்னிக்கக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி நமக்கு இன்னரில் நமக்கு அது ஃபீல் ஆகும். ஸோ இதை நம்ம எமோஷனல் கனெக்ஷன் நம்ம சொல்கிறோம். ஓகே, அப்போ இவருக்கு எமோஷ்னலி இவர் தெரிஞ்சோ தெரியாமல் உங்கள் கூட கனெக்ட் ஆகிட்டு உண்டு. ஓகே, பட் என்ன அப்படின்னா இந்த ஒரு பர்சன் உங்களுக்கும் தெரியும், மேபி இந்த ஒரு பர்சனுக்கு ஃபீலிங்ஸ் இருக்குது, எமோஷன்ஸ் இருக்குது, ட்ரூ ஸ்நேகம் இருக்குன்னு உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும். அதனால நீங்களே எஃபோர்ட் கொடுத்து ஹர்ட் ஆகிட்டு உண்டு. பட் இவர் ஆக்சுவலி ப்ராக்டிக்கலான ஒரு பர்சனால இவர் வேறு ஆப்ஷனை இவர் உங்கள் கூட ஒரு எமோஷனல் கனெக்ஷன் ஃபீல் ஆகிட்டும் அந்த கனெக்ஷனுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம ஒன்றுக்கு விட நம்ம பார்ப்போம், நமக்கு இதை விட பெட்டராக ஏதாவது இருக்கா, நமக்கு இதை விட ஃபினான்ஷியல் அவுட்கம் ஏதாவது கிடைக்குதான் இவர் போயிட்டு உண்டு. ஓகே, பட் போயிட்டு உண்டு, பட் ஸ்டக் ஆகிட்டு உண்டு. ஆப்ஷன்
போயிட்டு உண்டு. சீரியஸ்லி உங்களை விட்டுட்டு வேறு ஆப்ஷனை தேடி இவர் போயிட்டு உண்டு. இல்லைங்க உங்களுக்கு தெரியாமலாம் இவர் வேறு ஆப்ஷனை பார்க்கலான்னு ஒரு மைண்ட் இவரோட மைண்டில் அந்த ஒரு முடிவு வந்துட்டு உண்டு. போயிட்டு உண்டு. பட் ஆள் ஸ்டக் ஆகிட்டு உண்டு. எஸ் ஆப்ஷன்ஸ் இருக்குது. பட் ஆப்ஷனில் இவருக்கு உங்களுக்கு மேபி உங்களுக்கு ஒரு மேரிட்டல் அஃபேர் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம். உங்களை பிடிச்ச மாதிரி வேறு எந்த ஆப்ஷனும் இவருக்கு பிடிக்கல நம்ம சொல்லலாம். இல்லைங்க உங்ககிட்ட கிடைச்ச அது எமோஷனல் பாண்டிங் வேறு எந்த ஆப்ஷன் கூட ஃபீல் ஆகிட்டு இல்லைன்னு நம்ம சொல்லலாம். ஸோ கரண்ட்லி ஆளும் பயங்கர கன்ஃபியூஸ் ஆகும், ஸ்டக் ஆகும். ஓகே, மேபி இந்த ஒரு பர்சன் உங்களை விட்டு போய் 10 months இருக்கலாம், இல்லைங்க 6 months இருக்கலாம். ஸோ ஒரு சிலவங்களுக்கு ரிலேஷன்ஷிப்பில் மேபி ட்ராவலிங் லைக் பண்ணுற பர்சனாக இருக்கலாம், இல்லைங்க ட்ராவலிங் ஒர்க் பண்ணுற பர்சனாக இருக்கலாம். இங்கே நமக்கு தேர்ட் பார்ட்டி உண்டு. மேபி இந்த ஒரு நீங்கள் மேபி 2 பேரும் ஒர்க் பிளேஸில் வச்சு மீட் பண்ணியிருக்கலாம். ஒர்க் பிளேஸில் 2 பேருக்கு தெரிஞ்ச ஒரு பர்சனோட இன்ஃப்ளூயன்ஸ் இந்த ரிலேஷன்ஷிப், 2 பேருக்கு தெரிஞ்ச ஒரு பர்சனோட இன்ஃப்ளூயன்ஸ் இந்த ரிலேஷன்ஷிப்பில் உண்டு. தேர்ட் பார்ட்டி நமக்கு உண்டு. தேர்ட் பார்ட்டி இந்த ஒரு பர்சன்கிட்ட மேபி தேர்ட் பார்ட்டி மறைமுகமாக அந்த ரிலேஷன்ஷிப்பில் மைண்ட் கேம் கிடச்சிட்டோன்னு நம்ம சொல்லலாம். ஓகே, மேபி தேர்ட் பார்ட்டிங்க இதோட ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், இல்லைங்க ஒர்க் பிளேஸில் உள்ள ஒரு பர்சனாக இருக்கலாம். ஸோ இவங்க வந்து மறைமுகமாக அந்த ஒரு பர்சனுக்கு ஆக்சுவலி என்ன சொல்லுது, நீ எதுக்கு இதில் நிற்கிறேன், இதுக்கு இந்த கனெக்ஷனில் நிற்கிறேன், அவனுக்கும் அவளுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கலாம், அவனுக்கு இதை விட நல்ல ஆப்ஷன்ஸ் ஒரு இதை இவரை மைண்ட் பிரெயின் வாஷ் பண்ணிட்டு உண்டு. தென் இவரும் அதை வந்து இதை ஏற்றுக்கிட்டு இவர் இந்த ரிலேஷன்ஷிப்பை விட்டு ட்ராமா க்ரியேட் பண்ணி மூவ் ஆன் ஆகிட்டு. ஓகே, ஆட்டோமேட்டிக்காக இந்த ரிலேஷன்ஷிப் மூவ் ஆனது கிடையாது, பக்கா ட்ராமா க்ரியேட் பண்ணி இந்த ரிலேஷன்ஷிப்பை விட்டு இவர் மூவ் ஆன் ஆகிட்டு உண்டு. பட் கரண்ட்லி வந்து அவங்கள டோட்டலாக மறந்துட்டாங்களா அப்படின்னு, சரி வேறு ஆப்ஷன்ஸ் வந்துருச்சு, அவங்க வேறு ஆப்ஷனை தேடி போயிட்டாங்க, அவங்கள மறந்துட்டாங்கன்னு கேட்டால் நெவர் கிடையாது. ஸ்டக் ஆகிட்டு டோட்லி உங்கள் மெமரிஸை ஸ்டக் ஆகிட்டு. இது வரைக்கும் ஆப்ஷன்ஸ் இருந்து வேறு ஆப்ஷன் பக்கத்தோட மைண்டு போகலன்னு சொல்லலாம். காரணம் என்னென்னா டோட்லி ஸ்டக் ஆகிட்டு உங்கள் மெமரிஸை ஸ்டக் ஆகிட்டு. ஃபிசிக்கலி ரிலேஷன்ஷிப் மூவ் ஆன் ஆகிட்டுல, மென்டலி இவர் மூவ் ஆன் ஆகிட்டு இல்லை. ஓகே, கரண்டே உங்களுக்கு ஒரு சைலண்ட் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்கலாம், உங்களுக்கு ஒரு பவுண்டரி செட் பண்ணி வச்சுட்டு சைலண்ட் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்கலாம். ஓகே, தென் இந்த ஒரு செப்பரேஷன் எனக்கு இதில் ஃபீல் ஆகிற விஷயம் என்னென்னா, இந்த ஒரு பர்சன் ஆக்சுவலி நைட்டோட தாட்ஸ் என்ன அப்படின்னா, டோட்லி இந்த ஒரு பர்சன் ஆக்சுவலி கரண்ட் சுச்சுவேஷனில் ரொம்ப டவுன் ஆகும். ஏன்னா இவருக்கு ஆல்ரெடி உங்கள் கூட ஒரு எமோஷனல் கனெக்ஷன் ஃபீல் ஆகிட்டு உண்டு. நம்ம ஆக்சுவலி நம்ம மனசுக்கு நம்மளை சுற்றி எத்தனையோ பேர் இருக்கலாம், பட் நமக்கு ஸ்பெசிஃபிக்காக ஒரே ஒரு பர்சனோட கேரக்டர் மட்டும் நமக்கு பிடிக்கும்னு சொல்லுவோம். ஸோ அதே மாதிரி இவருக்கு உங்களோட கேரக்டர் பிடிச்சிட்டு இவர் எமோஷனலி உங்கள் கூட ஒரு கனெக்ஷன் வந்துட்டு. பட் வேறு ஆப்ஷனுக்காக உங்களை ட்ராமா க்ரியேட் பண்ணி ரிலேஷன்ஷிப்பை விட்டு போயிட்டு உண்டா, அவர் ஆக்சுவலி போயிட்டு உண்டு. பட் அதில் ஹாப்பியாக அதில் இவருக்கு ஒரு பாசிட்டிவ் அவுட்கம் கிடச்சிருக்கான்னு கேட்டால் கிடையாது. டோட்லி ஆள் ஸ்டக் ஆகிட்டுனா அதில் ஆள் தோற்றிட்டு உண்டு நம்ம சொல்லலாம். உங்களை விட்டுட்டு வேறு ஆப்ஷன் உண்டுன்னு இவர் போயிட்டு உண்டுன்னா அதில் இவர் ஆக்சுவலில் போயிட்டு உண்டு. பட் அதில் ஒரு பாசிட்டிவான அவுட்கம் இவருக்கு இல்லை. ஆக்சுவலி டோட்லி ஆள் போய் வேஸ்ட்டு, ஆள் தோத்துட்டுன்னு நம்ம சொல்லலாம். ஓகே, அப்போ ஆள் ஆக்சுவலி இப்போ ரிலேஷன்ஷிப் வந்து தெரிஞ்சோ தெரியுமில்ல எண்டப் ஆகிடுச்சு, இனி எண்டப் ஆனது மாதிரி இருக்கட்டும்னு சொல்லிட்டு ஆள் உங்களை மூவ் ஆன் பண்ணுறதுக்கும் நிறைய ட்ரை பண்ணுறோம். பட் மூவ் ஆன் பண்ண முடியலை. வேறு ஆப்ஷன்ஸில் இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை, வேறு ஆப்ஷனை சூஸ் பண்ணுறதுக்கான ஒரு மைண்ட் செட்டும் இல்லை. ஓகே, அதே சேம் டைம் உங்களை மறக்கவும் முடியல. டோட்டில் ஆள் பயங்கர டவுன் ஆகிட்டு. இவர் ஆக்சுவலி உங்களை மறக்கிறதுக்காக மைண்டு கூடயும் ஹார்ட்டு கூடயும் ஃபைட் பண்ணி கரண்ட் சுச்சுவேஷனில் டோட்லி டவுன் ஆகிட்டு. இவர் இப்போ ஆக்சுவலி கரண்ட் சுச்சுவேஷனில் சைலண்ட் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறதுக்கு ஒரு பவுண்டரி செட் பண்ண ரீசன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவர் ஆக்சுவலி நினைச்சது ஒன்று, நடந்தது ஒன்று. ஓகே, ப்ராக்டிக்கலாக ஒரு பர்சனால் உங்களை விட பெட்டராக வேறு ஆப்ஷன் கிடைக்கும்னு இவர் போயிட்டு உண்டு. அதிலே ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லை, அதில் ஒரு சக்ஸஸ் இல்லை, அதில் எதிர்பார்க்குற ஒரு பாசிட்டிவான அவுட்கம் இல்லை. உங்களை மறந்து கிடையாதுன்னு பார்த்தா அதுவும் முடியலை. டோட்லி ஆளே டயர்ட் ஆகிட்டு டவுன் ஆகிட்டு. ஸோ ஆளுக்கு என்ன நடக்குது, என்ன நடக்குது, எனக்கே இந்த மாதிரி சுச்சுவேஷன் வந்துருச்சு, நான் ஏன் இந்த மாதிரி பிஹேவ் பண்ண ஆளுக்கே ஒரு கிளாரிட்டி இல்லை. ஸோ ஆளை பொறுத்தமுள்ள கரண்ட்லி தெரிஞ்சோ தெரியாமலோ தப்பு நடந்துருச்சு, அது மிஸ்டேக் ஃபுல்லாக ஏன் மேலே ஆயிடுச்சு. ஸோ கரண்ட் சுச்சுவேஷன் நம்ம சைலண்டாக இருக்கிறது பெட்ரு. ஏன்னா எந்த ஆப்ஷன்ஸ் மேலே இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை. தென் இந்த ஒரு பர்சன் மறந்து களையவும் முடியலை. ரெண்டுக்கு நடுவில் டோட்டில் மறுபடியும் நம்ம குறைச்ச நாளைக்கு சைலண்டாக இருக்கிறது கொள்ளலாம், குறைச்ச நாளைக்கு பொறுமையாக இருக்கிறது கொள்ளலாம் ஆள். அதனால உங்களுக்கு ஒரு சைலண்ட் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்கலாம். இதில் ஆள் இன்னொரு பெரிய கேம் விளையாடுறதுனா ஆள் சைலண்ட் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறதுன்னு காணாதுன்னு பயங்கர ரூடாக அவங்கக்கிட்ட பிஹேவ் பண்ணுறாங்க நம்ம சொல்லலாம். ஓகே,
இப்படி ஆகும். நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். எனக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது பார்த்துக்கோ. எல்லா ஆப்ஷனு எனக்கு நான் நினச்ச எந்த ஆப்ஷனும் என்னால் சூஸ் பண்ணலாம். நீ எனக்கு லைஃப்பில் இம்பார்ட்டண்ட்டே கிடையாது. ஓகே, பட் ஆளை சைலண்ட் ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்கு சுச்சுவேஷன்லாம் மூவ் ஆன் பண்ணுறதுக்கு முடியலை. டோட்லி டயர்ட் ஆகிட்டு இவருக்கு அந்த உள்ளுக்குள்ளேயே என்ன நடக்குதுன்னு தெரியாமல் ஆள் ஆக்சுவலி கிளாரிட்டி இல்லாத சுச்சுவேஷனில் ஆகிட்டு இவரே ஒரு பெயின்ஃபுல்லான சுச்சுவேஷனில் கடந்து போயிட்டுருக்காங்க. நம்ம சொல்லி இவருக்கு லைஃப்பில் என்ன நடக்குதுன்னே தெரில. ஏன் நமக்கு வேறு ஆப்ஷன் மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லை, அதே சேம் டைம் எனக்கு இவ்வளோ ஏன் எனக்கு மறக்கவும் முடியலை. ஓகே, ஆளுக்கு ஒன்றும் தெரில. பட் ஆளுக்கு தோண்டியது மட்டும் தெரியும். நம்ம தெரிஞ்சோ தெரியாமல் எடுத்த முடிவெல்லாம் தப்பாகி போச்சு. நம்ம தோற்று போய்ட்டு மட்டும் தெரியும். இருந்தாலும் தோற்று போகிறது யாருக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஆளுக்கு அந்த சுச்சுவேஷனில் பயங்கர ரூடாக பிஹேவ் பண்ணுறாங்க. இப்படியாகும். நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். நான் யாருக்கும் அடிமை இல்லை. என் லைஃப் அடித்து பிடிச்சி நான் என்ஜாய் பண்ணிகிட்ருக்கேன். நஷ்டங்கிறது எனக்கு கிடையவே கிடையாது. உனக்கு தான் நஷ்டம். ஓகே, ஸோ இந்த சுச்சுவேஷனில் இருக்கிறாங்க நம்ம சொல்லலாம். ஸோ கரண்ட் சுச்சுவேஷனில் யாராவது மெடிடேஷன் பண்ணிகிட்ருக்கலாம். மேபி லா ஆஃப் அட்ராக்ஷனோ மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக்கோ இல்லைங்க இன்னர் ஒர்க்கோ மெடிடேஷனோ ஏதாவது கரண்ட் சுச்சுவேஷனில் வீடியோ பார்க்குறவங்க பண்ணிகிட்ருக்கலாம். காரணம் என்னென்னா, தெரிஞ்சோ தெரியாமலும் இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு பர்சனோட இன்ஃப்ளூயன்ஸ் உண்டு. ஸோ அந்த ஒரு பர்சனுங்கிறது உங்ககிட்டயும் அவங்கக்கிட்டேயும் நிறைய விஷயங்கள் ராங்காக ஷேர் பண்ணியிருக்கலாம். ஸோ இதனால் ரிலேஷன்ஷிப்பில் டோட்லி ஒரு நெகட்டிவ் வைப்ரேஷன் ஸ்ப்ரெட் ஆகிருக்கலாம். ஸோ நெகட்டிவில் ஒரு பீஸ் ஆஃப் த மைண்டுக்காக கரண்ட் சுச்சுவேஷனில் இந்த ரிலேஷன்ஷிப்பில் மறுபடியும் ஒரு க்ரோ வேணும், சக்ஸஸ் வேணும், ஒரு பாசிட்டிவான ஒரு சேஞ்சஸ் வேணும்னு சொல்லிட்டு யாராவது இதில் மெடிடேஷன் பண்ணிகிட்ருக்கலாம். ஸோ அப்படி யாராவது மெடிடேஷன் பண்ணுறீங்க அப்படின்னா வெரி குட். அதுக்கான ஒரு சக்ஸஸ் நமக்கு இங்கே உண்டுன்னு நம்ம சொல்லலாம். காரணம் என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா, இவர் ஆக்சுவலி மூவ் ஆன் ஆகிட்டு கரண்ட் சுச்சுவேஷனில் இந்த ஒரு பர்சன் என்ன தான் வெளியே நல்லா ட்ரெஸ் எடுத்து போயிட்டு பைக்கை எடுத்துகிட்டு கண்ணாடி எடுத்து மாட்டிகிட்டு போனாலும் உள்ளுக்குள்ளே இந்த ஒரு பர்சன் நிறைய வேதனை அனுபவிக்கிறாங்க நம்ம சொல்லலாம். எஸ், கரண்ட் சுச்சுவேஷனில் ஆக்சுவலி இந்த ஒரு பர்சனுக்கு இப்போ கரண்ட் சுச்சுவேஷனில் ஃபீலிங்ஸ் எமோஷன் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுக்கான ஒரு பாசிபிலிட்டிஸ் கூட நம்ம இல்லைன்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா, இவர் அந்த அளவுக்கு உங்களை விட்டுட்டு போயிட்டு ஓகே, கரண்ட் சுச்சுவேஷனில் ஒரு பர்சன் ஃபீலிங்ஸ் எமோஷன் எதுவும் எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியாமல் உள்ளுக்குள்ளே அதை சப்ரெஸ் பண்ணி அதனாலே மரண வலியை அனுபவிக்கிறாங்க நம்ம சொல்லலாம். இவரை பொறுத்தப்பட்டில் இந்த ரிலேஷன்ஷிப்பை விட்டு மூவ் ஆகிட்டு போனது நான் தான், மிஸ்டேக் என் மேலே தான். ஓகே, இனி நானாக போகிறது சரியில்லை அந்த ஒரு தோட்டம். இனி தப்பை நம்ம மேலே வச்சுட்டு எல்லாம் நம்ம பண்ணுறதா சரின்னு நினச்சிட்டு தப்பை எல்லாத்தையும் நம்ம மேலே வச்சுட்டு எந்த முகத்தை வச்சுட்டு அங்கே போய் நிற்கிறதுக்கு. ஓகே, அப்போ கரண்ட் சுச்சுவேஷன் இவருக்கு ஃபீலிங்ஸ் எமோஷன் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக ஒரு சுச்சுவேஷன் இல்லை. அது உள்ளுக்குள்ளே ஒரு மனுஷன் எத்தனை நாளைக்கு அதை கண்ட்ரோல் பண்ண முடியும். ஓகே, ஏன்னா இவருக்கு உங்கள் மேலே ஃபீலிங்ஸ் எமோஷன்ஸ் ட்ரூவாக உண்டு. ஏன்னா இவர் உங்கள் கூட தெரிஞ்சோ தெரியாமல் எமோஷனலி இவருக்கு கனெக்ட் ஆகிட்டு அப்போ அது ஆள் ஆக்சுவலி அதை நம்ம மேலே மிஸ்டேக் இருக்குது, நம்ம இதை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறது சரியில்லை, அதை உள்ளுக்குள்ளே சப்ரெஸ் பண்ணி உள்ளுக்குள்ளே அந்தளவுக்கு மரண வலி அனுபவிச்சுட்ருக்காங்க நம்ம சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் கரண்ட்லி நீங்கள் சைலண்டாக இருக்கிறீங்க நான் சொன்னேன், அதுவே நமக்கு ஒரு பெரிய ஒரு சக்ஸஸ் கிடச்சிருக்கு நம்ம சொல்லலாம். ஏன்னா இவரை பொறுத்த மட்டும் கரண்ட்லி உங்களை பற்றி இவருக்கு எந்த ஒரு ஐடியாவும் இல்லை. உங்கள் லைஃப்பில் என்ன நடக்குன்னு ஒரு கிளாரிட்டியும் இல்லை. ஓகே, இவர் ஆக்சுவலி உங்களை பார்க்குறாரு. இவர் உங்களை பற்றி இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணாமலாம் இல்லை, உங்களை சேசிங் பண்ணாமல் இல்லை, அடிக்கடி உங்கள் லைஃப்பில் என்ன நடக்குதுன்னு இவர் இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணி ட்ரை பண்ணார். பட் இவருக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும் தெரியுது, கரண்ட் சுச்சுவேஷனில் நீங்கள் ஸ்ட்ராங்காக ஒரு பவுண்டரி நீங்கள் செட் பண்ணி வச்சுட்டு இந்த ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் எந்த ஒரு ஆக்ஷன் எடுக்கலை, எந்த ஒரு இம்பார்ட்டன்ஸும் கொடுக்கல, உங்களுக்கு இந்த ரிலேஷன்ஷிப் வேணான்னு தோணிட்டு இவருக்கு. அதனால தான் கரண்ட் சுச்சுவேஷன் நீங்கள் சைலண்டாக இருக்கிறீங்க. இந்த ரிலேஷன்ஷிப் வேணும் அப்படின்னா கட்டாயம் அவங்க ஆக்ஷன் எடுத்திருப்பாங்க, எஃபோர்ட் கொடுத்துருப்பாங்க. பட் அவங்களுக்கும் இந்த ரிலேஷன்ஷிப் வேணும்னா நம்ம இந்த அளவுக்கு ஹர்ட் ஆக்கிட்டு ஸோ அதனால் அவங்களும் இந்த ரிலேஷன்ஷிப்பை வேணும் ஸ்ட்ராங்காக முடிவெடுத்துட்டு உண்டு போல். ஸோ அதனால தான் அவங்க இந்த ரிலேஷன்ஷிப்பில் எந்த ஒரு ஆக்ஷன் எடுக்காமல் இருக்காங்கன்னு இவருக்கு மனசிலாகிட்டு ஓகே, ஸோ அதனால் நீங்கள் ஒரு பவுண்டரி செட் பண்ணி வச்சுட்டு இருக்கிறீங்க. நீ இந்த பர்சன் எனக்கு வேண்டாம், இந்த ரிலேஷன்ஷிப்பும் வேண்டாம், நீங்கள் ஒரு பவுண்டரி செட் பண்ணி வச்சுட்டு இருக்கிறீங்கன்னு இவருக்கு மனசிலாகிட்டு. இவரோட பொறுத்த மட்டும் நான் இனி அங்கோட்டு போகிறது சரியில்லை, நான் இனி அங்கோட்டு போகணும் அப்படின்னா ப்ராப்பரான ஒரு கிளாரிட்டியோடு தான் போக முடியும். முன்னாடி மாதிரி எனக்கு ஈஸியாக போயிட்டு வர்றதுக்கான சுச்சுவேஷன் இல்லை. சுச்சுவேஷன் இங்கே சேஞ்ச் ஆகிட்டு மாறிட்டு இனிமேல் இவங்க லைஃப்பில் சும்மா நான் போய் என்ட்ராக முடியாது. ஏன்னா அவங்க எனக்கு ஸ்ட்ராங்காக ஒரு பவுண்டரி செட் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த ரிலேஷன்ஷிப்புக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காத அளவுக்கு அவங்க ஒரு பவுண்டரி செட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ ஒரு கிளாரிட்டி கொடுக்கணும். உங்களை பயங்கரமாக மிஸ் பண்ணுறாங்க நம்ம சொல்லலாம். பட் ஆளுக்கு ஈகோ உண்டு. ஈகோட தான் உள்ளுக்குள்ளே அந்த அளவுக்கு பெயினை வச்சுட்டு மரண பெயினை தான் இவர் அனுபவிச்சுட்டு ஒவ்வொரு நாளையும் கடந்து போகிறதுங்கிறது அவ்வளோ பயங்கர பெயினாக இருக்குது. பட் இருந்தாலும் வெளியே ஈகோவில் நிற்கிறாங்க நம்ம சொல்லுங்க. ஏன்னா போனால் நீங்கள் ஹர்ட் ஆக்கிடுவீங்களோ, இல்லைங்க நீங்கள் ரிஜெக்ட் பண்ணிடுவீங்களோ, அந்த ஒரு பேடி இவருக்கு உண்டு கரண்ட் சுச்சுவேஷனில்.
இவரை பொறுத்த மட்டும் நீங்கள் இக்னோர் பண்ணுறது, நீங்கள் அவாய்ட் பண்ணுறது, நீங்கள் தேவையில்லாத வார்த்தைகளை விட்டது இவரால் தாங்கிக்க முடியாது. ஓகே. பட் இப்போ இவரோட மைண்ட் செட் என்ன அப்படின்னா, இவர் ஆக்சுவல் ரிலேஷன்ஷிப்பு கரண்ட் சுச்சுவேஷன் இப்போ அவரோட மைண்ட் செட் என்ன அப்படின்னா, எல்லாமே இங்கே தப்பாகி போச்சு, எல்லாமே இங்கே நெகட்டிவாகி போச்சு, நான் ஏதோ நடக்கிறது ஏதோ ஒன்றா இருக்குது, எல்லா மிஸ்டேக்கும் என் மேலே தான், இந்த ஒரு போஸ்ட் இந்த அளவுக்கு பிஹேவ் பண்ணுறதுக்கான ரீசனும் நான் தான். ஸோ அதனால் சுச்சுவேஷன் எப்படி போகுதோ அதுக்கு ஏற்ற மாதிரி போவோம். உடனே எல்லாம் நமக்கு உடனே லைஃப்பில் சக்ஸஸ் வேணும்னு சொல்லிட்டு மொத்தமாக ரிலேஷன்ஷிப்பை ஸ்பாயில் ஆகினதை மிச்சம், ஒன்றும் ஆனதை மிச்சம். ஸோ அதனால் இப்போதைக்கு நம்ம சுச்சுவேஷன் எப்படி போகுதோ அதுக்கு ஏற்ற மாதிரி போவோம், எல்லாம் சரியாகும், அந்த ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துட்டு. பட் இவருக்கு தெரியும். ஏன்னா ஒரு மேபி இந்த ஒரு பர்சன் ஆக்சுவலி நான் சொன்ன மாதிரி இவங்க வேறு யாரோட பேச கேட்டு இந்த ரிலேஷன்ஷிப்பை நெகட்டிவாக திங்க் பண்ணிட்டு உண்டு அப்படின்னா, கரண்ட் சுச்சுவேஷனில் இந்த ஒரு போஸ்டோட சோல் இவருக்கு சில விஷயங்கள் மனசிலாக்கி கொடுக்குது. யாரும் இதில் மெடிடேஷன் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ஒரு போஸ்டோட சோல் இவருக்கு சில விஷயங்களை சொல்லி மனசிலாக்கி கொடுக்குது. கரண்ட் சுச்சுவேஷனில் ஒரு லைஃப்பில் என்ன நடக்குது, உனக்கு ஏன் ஹாப்பினஸ் இல்லை, எங்கே மிஸ்டேக் நடந்துச்சு, நீ போய் மெசேஜ் பண்ணு, கால் பண்ணு, எல்லா மிஸ்டேக்கும் வாமால தான். ஓகே. இவர் சைலண்டாக இருக்கக்கூடிய ஒரு டைமில் இவருக்கு உங்களை பற்றின தாட்ஸ் வரும், ஞாபகம் வரும். அப்போ இவரோட சோல் இவரை புஷ் பண்ணது நம்ம சொல்லலாம். அப்போது என்ன தான் உனக்கும் அவங்களுக்கு டிஃப்ரென்ஸ் இருந்தாலும் நீங்கள் 2 பேரும் கூடி செய்யும்போது ஒரு கம்ப்ளீஷன் ஃபீல் ஆகும். அது உனக்கான ஒரு பர்சன், அவங்க மேலே எந்த ஒரு மிஸ்டேக்கும் கிடையாது, அவங்க இன்னசென்ட் ஆகும், அவங்க கொடுக்குற ஒரு ஸ்நேகம் ட்ரூ ஆகும். எல்லா மிஸ்டேக்கும் வா மேலே தான் போய் கால் பண்ணி மெசேஜ் பண்ணுறது. ஆக்சுவலி இவருக்கு சோல் இவரை கைட் பண்ணுது. ஓகே. ஸோ என்ன தான் ஈக்குவலாக இருந்தாலும் இந்த ஒரு பர்சன் ரிலேஷன்ஷிப்பில் நடந்த விஷயங்களை திங்க் பண்ணி பாசிட்டிவ் நெகட்டிவ் எல்லாத்தையும் பார்க்குற ஸ்டார்டிங் இது ஃபினிஷிங் வரைக்கும் என்ன நடந்துச்சு இதெல்லாம் ரீகால் பண்ணிகிட்ருக்காரு. ஓகே. ஸோ அப்போ முன்னாடி இந்த ரிலேஷன்ஷிப்பை நெகட்டிவாக இவர் பார்த்தார் அப்படின்னா கரண்ட் சுச்சுவேஷன் இந்த ரிலேஷன்ஷிப் ஒரு பாசிட்டிவாக நினைக்க ஆரம்பிச்சுட்டு. அது மட்டும் இல்லாமல் இவருக்கு உங்கள் மேலே இப்போ ஒரு உண்மையான ஒரு ஃபீலிங்ஸ் எமோஷன் வர தொடங்கிட்டு உண்டு. இது வரைக்கும் உங்கள் மேலே இருக்கிற ஃபீலிங்ஸாக இருக்கட்டும், எமோஷனாக இருக்கட்டும், இது வரைக்கும் குறைஞ்சிட்டு இல்லை. ஓகே. அப்போ இது வரைக்கும் இந்த ஒரு இந்த ரிலேஷன்ஷிப் ஒரு நெகட்டிவான ஒரு ரீதியில் பார்த்தாங்க அப்படின்னா கரண்ட்லி இவர் ஒரு பாசிட்டிவான ரீதிக்கு பார்த்துட்டு உண்டு. காரணம் என்ன அப்படின்னா, என்னதான் எனக்கும் அவளுக்கும் டிஃப்ரென்ஸ் இருந்தாலும், காஸ்ட் ரிலீஜன் என்ன டிஃப்ரென்ஸ் இருந்தாலும் நானும் அவளும் கூடி சேரும்போது மட்டும்தான் எனக்கு ஒரு கம்ப்ளீஷன் ஃபீல் ஆகுது. ஓகே. ஒரு பாசிட்டிவான ஒரு அவுட்கமோட பார்க்க தொடங்கிட்டோன்னு நம்ம சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நேற்று வரைக்கும் இந்த ரிலேஷன்ஷிப் வேணும். ஃபார் எக்ஸாம்பிள் அவங்களுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் வேணாலும் இருக்கலாம். ஏன் மேரேஜ் ஆன ஒரு ரிலேஷன்ஷிப்பாக கூட இருக்கலாம். அப்போ நேற்று வரைக்கும் இந்த ரிலேஷன்ஷிப்பில் சொசைட்டி என்ன சொல்லுவோம், ஃபேமிலி என்ன சொல்லுவோம், என் ஃப்ரெண்டு என்ன சொல்லுவாங்க, இந்த மாதிரி இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பை நெகட்டிவான ஒரு இதுக்கு இவர் கொண்டு போயிருந்தது அப்படின்னா கரண்ட் சுச்சுவேஷன் இவரை ரியலைஸ் பண்ணுற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, அவங்க 4 பேர் 4 விதமாக சொல்லிட்டு போயிடுவாங்க. பட் எனக்கு ஹாப்பினஸ்ங்கிறது, எனக்கு ஒரு கம்ப்ளீஷனுங்கிறது எனக்கு இந்த ஒரு பாசிட்டிவ் கூட தான் ஃபீல் ஆகுது. எனக்கும் அவளுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் இருந்தாலும் அவள் இல்லைங்க எனக்கு லைஃப் இல்லை, அந்த ஒரு தாட் வரைக்கும் வந்துட்டு உண்டு. ஸோ இப்போ கரண்ட் சுச்சுவேஷன் இந்த ரிலேஷன்ஷிப் ஒரு பாசிட்டிவான எனக்கு வேணும், என்ன ப்ராப்ளம் வரட்டும், என்ன தடங்கள் வரட்டும், எனக்கு இது ஒரு பர்சன் வேணும், எனக்கு இவங்க இல்லைங்க எனக்கு ஒரு கம்ப்ளீஷன் இல்லை. ஏன்னா என்னோட சோலுங்கிறது ஆசைப்படுற ஒரே ஒரு பர்சன் இந்த ஒரு பர்சன் தான். ஓகே. ஸோ அது வரைக்கும் மனசில் ஆகிட்டு உண்டு. ஸோ அதனால் நமக்கு அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஜஸ்டிஸ் கொடுக்கணும். நீங்கள் ஜஸ்டிஸ்க்கு நீங்கள் டிசர்வ் பண்ணிங்கன்னு வரைக்கும் நல்லாவே தெரியும். பட் நமக்கு இதில் ரீகன்சிலேஷன் ரீயூனியன் பாசிபிள் ஆகும். கரண்ட் சுச்சுவேஷனில் இந்த ஒரு பர்சன் ஆல்ரெடி டவுன் ஆகும். ஓகே. என்ன தான் டவுனாக இருந்தாலும் நமக்கு இந்த ரிலேஷன்ஷிப் ஒரு கரண்ட் சுச்சுவேஷன் ஒரு நெகட்டிவான ஒரு சுச்சுவேஷன் போயிட்டுருக்கு அப்படின்னா நியர் ஃப்யூச்சரில் நமக்கு இந்த ரிலேஷன்ஷிப் ஒரு பாசிட்டிவான ஒரு அவுட்கம் கிடைக்கும். ஓகே. ஏன்னா நமக்கு இதில் ரீகன்சிலேஷன் ரீயூனியன் இந்த ரிலேஷன்ஷிப்பில் பாசிபிள் ஆகும். என்ன தான் ஈகோவில் இருந்தாலும் இந்த ஒரு பர்சன் உங்களுக்கு காம்ப்ரமைஸ் பண்ணுவாங்க. ஏன்னா இந்த ஒரு பர்சனுக்கு ஆக்சுவலி தெரியும் நீங்கள் இங்கே இன்னசென்ட் ஆகும். ஓகே. ஸோ இவரோட லைஃப்பில் இதே மாதிரி இன்னசென்ட்னோட ஸ்நேகம் யாரும் கொடுத்துட்டு இல்லை, உங்களை மாதிரி யாரும் இவர் கூட பழகிட்டும் இல்லை. ஸோ இவருக்கு தெரியும் உங்களை எப்படி சமாதானப்படுத்தணும், உங்களை எப்படி காம்ப்ரமைஸ் பண்ணணும் இவருக்கு தெரியும். ஸோ அதனால் கரண்ட் சுச்சுவேஷனில் நீங்கள் என்ன தான் கோவத்தில் இருந்தாலும் தான் என்ன கோவத்தில் இருந்தாலும் இவருக்கு ஒரு சில நாள் கூட வெயிட் பண்ணி ஒன்றும் நடக்கலைன்னு சொல்லும்போது ஷோராக உங்களை காம்ப்ரமைஸ் பண்ணுவாங்க. ஏன்னா இவருக்கு மனசில் ஆகிட்டு நீங்களும் அவங்களும் சேரும்போது மட்டும்தான் ஒரு கம்ப்ளீஷன் ஃபீல் ஆகுதுன்னு இவருக்கு மனசில் ஆகிட்டு என்ன டிஃப்ரென்ஸ் இருக்கட்டும் எனக்கு அந்த ஒரு பர்சன் வேணும். அந்த ஒரு ஏன்னா இவர் அந்தளவுக்கு டவுன் ஆகிட்டு இந்த ஒரு செப்பரேஷனில். ஓகே. வேறு ஆப்ஷன்லேயும் தேடி போக முடியல, தென் உங்களையும் மூவ் ஆன் ஆக முடியல, டோட்டலி லைஃபையும் தொலைச்சிட்டு ஸ்டக்காகி நிற்கிறாங்க நம்ம சொல்லலாம். ஓகே.
இனி இவருக்கு ஒரு ஹாப்பினஸ் பீஸ் வேணும் அப்படின்னா இவர் உங்களை காம்ப்ரமைஸ் பண்ணது வரைக்கும் இவருக்கு எதுவும் கிடைக்க போகிறதில்ல, இவருக்கு அது மனசில் ஆகிட்டுண்டு. ஸோ அதனால தான் கரண்ட் சுச்சுவேஷன் ரிலேஷன்ஷிப்பை பாசிட்டிவான ஒரு ரீதிக்கு பார்க்க தொடங்கிட்டு. ஓகே, ஸோ இதுதான் ஒரு பர்சனோட எஸ்டடி நைட் தாட்ஸ் ஃபீலிங்ஸ் எமோஷன் ரொம்பவே பாசிட்டிவான ஒரு ரீதி தான் நமக்கு வந்திருக்குது. அந்த நமக்கு இங்கே இம்பார்ட்டண்டான ஏஜ் பார்க்கலாம். 16 இம்பார்ட்டன்ட், 51 இம்பார்ட்டன்ட், 19 இம்பார்ட்டன்ட், 42 இம்பார்ட்டன்ட், 49 important, 15 important, 43 important, 34 important, 47 important. Okay, then important ஆன ஏஞ்சல்ஸ் நம்பர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 444 இம்பார்ட்டன்ட். 444 கண்டினியூஸாக பார்க்குறீங்க அப்படின்னா ஷோராக இந்த வீடியோ உங்களுக்கு ரெசனேட் ஆகும். தென் இம்பார்ட்டன்டான மந்த் பார்த்தீங்க அப்படின்னா ஜனவரி இம்பார்ட்டன்ட், பிப்ரவரி இம்பார்ட்டன்ட், மார்ச் இம்பார்ட்டன்ட், ஏப்ரல் இம்பார்ட்டன்ட், மே இம்பார்ட்டன்ட், ஜூன் இம்பார்ட்டன்ட், ஜூலை இம்பார்ட்டன்ட், ஆகஸ்ட் இம்பார்ட்டன்ட், செப்டம்பர் இம்பார்ட்டன்ட், அக்டோபர் இம்பார்ட்டன்ட், நவம்பர் இம்பார்ட்டன்ட், டிசம்பர் இம்பார்ட்டன்ட். ஆல் மந்த் எல்லா மந்த்துமே இங்கே நமக்கு அவைலபிளாக வந்துருக்குது. தென் இம்பார்ட்டன்ட் டேட் பார்த்தீங்க அப்படின்னா 1 இம்பார்ட்டன்ட், 2 இம்பார்ட்டன்ட், 3 இம்பார்ட்டன்ட், 4 இம்பார்ட்டன்ட், 5 இம்பார்ட்டன்ட், 6 இம்பார்ட்டன்ட், 7 இம்பார்ட்டன்ட், 8 இம்பார்ட்டன்ட், 9 இம்பார்ட்டன்ட், 10 இம்பார்ட்டன்ட், 11 இம்பார்ட்டன்ட், 12 இம்பார்ட்டன்ட், 19 இம்பார்ட்டன்ட். ஓகே, 19 இம்பார்ட்டன்ட். எஸ் இந்த நம்பரில் உங்களுக்கும் ஃபஸ்ட்டு மீட்டிங்கோ லாஸ்ட்டு மீட்டிங்கோ ப்ளேசஸான மூமெண்ட் தான் நடந்துருச்சு அப்படின்னா ஷோராக இந்த வீடியோ உங்களுக்கு ரெசனேட் ஆகும். தென் நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனல் கனெக்ட் ஆகி இருக்கும்போது மட்டும் தான் உங்களோட இணைச்சு நமக்கு இங்கே அப்டேட் ஆகும். வீடியோ பிடிச்சி லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.